திரு மணிகண்டன், 2017 ஏப்ரல்ல தான் கொடநாட்டில் கொலை கொள்ளை நடக்குது. அடுத்த 4 ஆண்டுகள்ல இந்த அரசு போராட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடைக்காலத்துக்குள்ளேயே அது தொடர்பான வழக்கின் விசாரணை ஒரு வெளிப்படையாக அணுகப்பட்டிருந்தா இவ்வளவு சிக்கல் வந்திருக்காதோ? கையில புண் பண்ணிக்காங்க. புண் பண்ணிட்டு அவர் கட்டுப்பாடு விதி பிச்சை எடுப்பாங்க. அந்த பொண்ணை ஆறாம பாத்துவாங்க. ஏன்னா அப்பதான் அதை சொல்லி சொல்லி பிச்சை எடுக்க முடியும். இப்ப அந்த மாதிரி இந்த இந்த பிரச்சனையில் அதிமுக பொதுச்செயலாளருக்கோ அதிமுகவுக்கோ எந்த சம்பந்தம் இல்லை என்றாலும் திமுக சேர்ந்தாலும் கூட இதை ஆளவிடாம தொடர்ந்து செய்து கொண்டே அதிமுக தொடர்புகிறது என்றெல்லாம் தேர்தலுக்கு பயன்படுத்திய யுக்தியை மீண்டும் தேர்தல் நேரத்தில் திமுக பயன்படுத்துது. ஏன்னா இங்க லட்சுமி அவர்களும் சரி, செந்தில் அவர்களும் சரி, அவங்க மூத்த பத்திரிகையாளர். இப்ப ஒரு விஷயங்க, திமுக ஆட்சி வந்த புதியில எல்லா ஊடகங்களும் இது குறித்து விவாதித்தது. நானும் திரு அகிலேஷன் அவர்கள் ஒரு ஊடகத்தில் பங்கெடுத்த பிறகு அங்கே ஒரு பத்திரிகையாளர் நேரடியில் பேசுறாரு. முழுக்க எடப்பாடியோட நேரடியை வந்து மமட்டி எடுத்து கடப்பாடி எடுத்து செல்வத்தை அடிச்சு உள்ள போய் தூச்சு போய் பொருளை வெளி வந்த மாதிரி பேசுறாரு. அப்போ அதுக்கு பிறகு ஒரு வழக்கே வருது. அது வழக்கில் நானும் சாட்சி, அவரும் சாட்சி. அதுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் மன்னிக்கிறார். அதே மாதிரி அந்த ஜோடிக்கப்பட்டதா அப்படி பேசி அந்த நபர் அவர் வந்து அந்த மாதிரி நடக்கவில்லை, யாரோ சொன்ன செய்தி அடிப்படையில் பேசினாங்கிறார். அப்போ இதை வைத்துக் கொண்டு பேசுவது அபத்தமான செய்தி. ஏன்னா ரெண்டா அணுகுவோம். ஒன்று, கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை, அது தொடர்பாக நடந்த விபத்துக்கள், மர்ம மரணங்கள், தற்கொலை, இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸா வச்சுக்கோங்க. இந்த அரசாங்கம், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடந்த வழக்கின் விசாரணையில் இருக்கக்கூடிய தொய்வுகள், அது குறித்து நம்ம பேசணும். ரெண்டும் நம்ம பேசணும். முதல்வர் பேட்டியிலிருந்து நம்ம அப்படிதான் இதை அணுகணும். இப்போ முதல் பகுதியில் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடியில நம்ம என்ன விதமா அதை அணுகிறோம்னா, கொடநாடுல நடந்த கொலை கொள்ளையில ஏன் இவ்வளவு மர்மங்கள், அடுத்தடுத்து மரணம் நடக்குது, விபத்து நடக்குது, ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு, திடீர்னு வந்து கார் வந்து விபத்துக்குள்ளாகுது, 5 பை எடுத்துட்டு வந்தாங்கன்னு ஒரு செய்தி, விசாரணை அதிகாரி தாமதமாக போகிறார் அப்படின்னு செய்தி, மின்சாரம் நிறுத்தப்பட்டது ஏன் அந்த நேரத்தில், மின்சார அதிகாரியை விசாரிக்கலான்னு நீதிமன்றமே உத்தரவு போடுது. ரொம்ப முக்கியமா மர வியாபாரி சஜீவனுக்கு அதிமுகவில் வர்த்தக பிரிவில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அவர் சம்பந்தப்பட்டிருப்பாரு தொடர்பான குற்றச்சாட்டுக்கெல்லாம் வெளிவந்த பிறகு விசாரிக்கக்கூடிய நிலையில அந்த முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் தான் கொடநாடுல எல்லா விதமான மர வேலைகளும் செய்யக்கூடியவர். இந்த பெயர்கள் அடிபடுறதுல இருக்கு இல்லையா ஊடகங்கள்ல, அந்த அடிப்படையில தான் இதை நம்ம பேசுறோம். அரசுடைய தொய்வுங்கிறது விமர்சனத்திற்குள்ளானதுதான். அதை கூட அப்புறமா அணுகுவோம். இந்த சீக்வன்ஸை தவிர்த்திட முடியுமா? இல்ல, இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்தார். வெளியே கொண்டு வந்தார் சார். எனக்கு நீயே சொல்லுவார், செல்ல தெரியும் யார் கொண்டு வந்தா, யார் முயற்சி எடுத்தான். அவரை வெளியே கொண்டு வந்து அவர்களை மாற்றி பேச வைத்து செய்தெல்லாம் திமுகவை சேர்ந்த எம்பி இருக்கார், ஒரு வழக்கறிஞர். இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஒரு மேற்கு மன்ற ஐஜி, ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், யாரையாவது பயன்படுத்தி அங்க நேர செல்ல சொல்லி அங்க பொருள் எடுக்கிறார் சார். முழு அதிகாரம் முதலமைச்சர் சேர்ந்தாரா? அப்போ இதை போய் இப்படி ஆளுநர் அமைச்சர் தெரியும் அமைச்சர் உள்ள போய் எடுத்து என்ன நடக்குது? இது வந்து சார் உண்மையிலேயே அரசியலுக்காக பேசப்படுகிற ஒன்று. ஏன்னா நீங்க பொள்ளாச்சி சொன்னீங்க, இதே ஸ்டாலின் 1340 ஆடியோ சொன்னார் சார். ஆனா ஒன்றை கூட நீதி விசாரணையில அவரு சிபிஐ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவே இல்லை. அது குறித்து பேசவே இல்லை. யாரையெல்லாம் முன்னாடி பேசினாரோ அவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்களாகத்தான் இன்றைக்கு வெளியே தீர்ப்பு வந்திருக்குது. அப்ப சொன்னாலும் பயிலீங்க. அதே மாதிரிதான் இது, அதாவது தேர்தலுக்கு திமுக பயன்படுத்துகிற 2, ஒன்று கொடநாடு, ஒன்று பொள்ளாச்சி சம்பவம். ஏன்னா இனி தேர்தல் வரப்போகுது. இந்த 2ஐ பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கும் பொதுச்செயலாளருக்கும் கெட்டையை உருவாக்க வேண்டும் நோக்கத்தை தாண்டி திமுக நலவாக்கமே இல்லை. நான் ஒளிப்பை சொல்றேன், அது திமுகவுடைய நோக்கமா இருந்தாலும் நீதிமன்றத்துல அது தொடர்பான ஆவணங்கள் வந்து சரியாக சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் தான் முடிவெடுக்க போகுது. டிஃபேம் பண்ணணும்னு வேணா திமுக நினைக்கலாமே தவிர நீதிமன்றம் இறுதியாக என்ன உத்தரவு பிறப்பிக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வரப்போகுது. OS தோட்டத்துடைய ஓட்டுநர் கனகராஜ் 30 செல்போன் பயன்படுத்தினாரு, 100 சிம் கார்டு பயன்படுத்தினாரு, அது தொடர்பான உரையாடல்கள்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு
காவல்துறை தரப்புல ட்ராய்ட்ட வந்து கோரிக்கை கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அது நிலுவையில் இருக்கு, ட்ராய் கொடுக்கவே இல்லை. அதனால குஜராத்தில் இருக்கிறவங்களோட அவர் யாரெல்லாம் தொடர்பு கொண்டார், வெளிநாட்டில் இருக்கிற யாரெல்லாம் தொடர்பு கொண்டாருங்கிறத எடுக்க முடியலன்னு செய்திகள் இருக்கு. இப்ப இந்த தகவல்கள்ல இந்த முடிச்சுக்கெல்லாம் அவிழ்க்கவே வேண்டாமா சார்? இந்த சந்தேகங்கள், இந்த முடிச்சுக்கள், இப்ப செந்தில்வேல் சொல்றாரு, லட்சுமணன் சொல்றாங்க, நீதிமன்றம் சொல்லுங்க சார். இப்ப நீதிமன்றம் தெரியாது. இப்ப ஊழல் நீங்க பேசுறீங்களே, அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இங்க சொல்ல என்ன பிரயோஜனம் இல்ல. இப்போ உங்களுக்கு தெரிந்த இதெல்லாம் நீதிமன்றத்திற்கோ அது விசாரணை குழுவுக்கோ ஏன் தெரியாம போச்சு தெரியல. அப்போ இதை மக்கள் மத்தியில சொல்றதுக்கு வேறு சவால் இல்ல, நீதிமன்றத்துல சொன்னதுனாலதானே நமக்கு தெரியுது. நீதிமன்றத்துல கொடுத்த வாக்குமூலத்துல தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். நான் வெளிப்படை சொல்றேன் சார், இவங்க என்ன நோக்கம்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி குற்றவாளி சொல்றாங்க. இல்ல அது இல்ல, அப்படி யாருமே சொல்லல. ஏன் மறுத்து பேசுறீங்க? இல்ல அப்படி யாருமே சொல்லல, அப்படி யாரும் சொல்லவும் கூடாது. இல்ல அப்படி யாரும் சொல்லவும் கூடாது. இருந்தா திமுக விடுமான்னு சொல்லுங்க. விடுமா? திமுகவுக்கு இதுதான் அரசியல் செய்ய மிக சரியான பாதையை வருங்க. நிச்சயமா சொல்லுங்க, அதிமுகவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை திமுகவுக்கு தெரியும். தெரிந்தும் கூட அகிலேஷ் சொன்ன மாதிரி மீண்டும் இதை பயன்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு விளம்பரத்தை செய்து ஆதாயம் தான் திமுக முயற்சி. திமுகவுக்கே தெரியும்ன்றீங்க யாரு கொலை பண்ணது, சார். அது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா வந்து தங்கக்கூடிய இருந்தா சட்டப்படி தனியாக இருந்தா யாராவது முதலமைச்சர் எல்லாம் நல்லது. அப்போ அவர்களும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த விசாரணை சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன பொருள் என்பது அவர் தெரியாது சார், விசாரணை சொல்லிக்க மாட்டாங்களா? அப்போ நாம சொல்லும் போது உண்மையில் உரியவர் சொல்லணுங்க. உரியவர் சொல்லாம நான் இந்த பொருள் இருந்து அந்த நான் சொன்ன சரியா இருக்குமாறு. அப்ப உரியவர் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் பிறகு யாரெல்லாம் சந்தேகப்படுறோ விசாரிங்க, தண்டனை கொடுங்க. யாருக்கும் எந்த சங்கடமும் இல்ல, எந்த அச்சமும் இல்ல. எடப்பாடியாரை சொல்றேன், இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆட்சி போன பிறகு நானும் அகிலேஸ்வரனும் அதிமுக பொதுச் செயலாளர் நேரு செஞ்சு பேசணும். இந்த விஷயம் குறித்து விரிவாக பேசணும். அவர் சொன்ன விளக்கத்தை கேட்டால் முழுக்க இந்த அரசு அதிமுக மீது வேண்டும் என்றே பறிபோட முயற்சிக்கிற ஒரு கவலை இல்லை. தெளிவா சொன்னாரு. அவர் பேச்சா சொன்னார், எந்த எல்லைக்கான பேச அவரே சொன்னார். நான் அடுத்த நானும் சொல்ல வரேன்.